நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சிஆடி யூடியூப் சேனல் பெண்ணாகிறோம். நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாடா ஏசிக்கு 2.1 ஆம்பியர் ரெடி பண்ணுறதுக்காக ஸ்பேர் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா 8 இன்ச் சப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச் மேக்னெட்டில் 6 இன்ச் ஸ்பீக்கர், சப்பு ஸ்பீக்கரு 2 அது எல்லாமே இருக்குது. இது ஃபஸ்ட்டு அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்கள் நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. முடிஞ்சிருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பெட் கிளம்க்கு கிளிக் பண்ணி அடுத்தடுத்த ஒரு வீடியோ வந்து அப்படி கண்டினியூஸாக வரும். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா நம்ம வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த 8 இன்ச் ஸ்பீக்கர் வாங்குறது இப்போ தான் போடுறோம். சப்பு ஸ்பீக்கரெல்லாம் இது வந்து சப்பு ஸ்பீக்கர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த ஸ்பீக்கர் வாங்கும்போது நல்லா ஸ்பேர் வாங்கும்போது இடம் கட்டலை. அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பூட்டிங் கேபிள் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ தான் புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏற்கனவே நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோம். அது இல்லாமல் இப்போ வந்து புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 6 பின் வர மாதிரி. இதில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டும் பிளாக் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸுக்கு, இது லெஃப்ட் ரைட்டுக்கு இதுக்கு வந்துடும். இது 6 பின் பூட்டிங் கேபிள். இப்போ இது வந்து 8 இன்ச் ஸ்பீக்கர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அடுத்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து இதுக்குள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா மேக்ஸ்வொர்த்து அவங்களுடைய 20/24 8 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம செட்டு யூஸ் பண்ணுறதுக்கு தான். இதனுடைய வீடியோ வந்து அடுத்தது பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சு 8 இன்ச் மேக்னெட்டில் 6 இன்ச்சு ஸ்பீக்கர், அதுக்காக இது வாங்கிட்டு வந்திருக்கோம். நல்ல ஹெவி பாக்ஸ் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டுக்கு வந்து 4 இன்ச் ஸ்பீக்கரு. இது வந்து சரௌண்டிங்காக 4 இன்ச் ஸ்பீக்கரு. எடுக்க முடியல. இது பார்த்திங்கன்னா 2 பாக்ஸ் பார்த்திங்கன்னா சாம்கானில் சரௌண்டிங்கு 4 இன்ச் ஸ்பீக்கர், 6 இன்ச்சு மேக்னெட்டில் 4 இன்ச் ஸ்பீக்கரு. ஓகேங்களா. அதெல்லாம் பார்த்திங்கன்னா DC to DC கன்வெர்ட்டர் 12 to 24 10 ஆம்பியர். இது வாங்கிட்டு வந்திருக்கோம். புதுசாக செட் அசம்பிள் ஏற்கனவே அவங்களுக்கு அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ வேணுன்றதுக்காக புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கோம். இது தனியாக வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபிட்டிங் ஸ்க்ரூ. இது வாங்கிட்டு வந்தால் நம்மக்கிட்ட காலி ஆகிடுது, நிற்கிறதில்ல. அதனால தான் அப்புறம் வாங்கிட்டு வந்திருக்கு புதுசாக. நண்பர் இது வந்து பார்த்திங்கன்னா டொஷிபாவில் 2AC 5200 டிரான்சிஸ்டர் வாங்கிட்டு வந்தோம். அது இங்கே இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பூட்டிங் கேபிள், ஃபிட்டிங் ஸ்க்ரூ. இப்போ நண்பர்களே இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச் ஸ்பீக்கரு. இது வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சுக்கு டியூட்ரு. இது பார்த்திங்கன்னா 8 இன்ச் ஸ்பீக்கரு. ஒரு டாடா ஏசிக்கு 8 இன்ச்சு போதும் நண்பர்களே. 8 இன்ச் ஸ்பீக்கரு சப்புக்காக ஒரு மீடியம் ரேஞ்ச் ஹை ரேஞ்சு சொல்ல முடியாது, மீடியம் ரேஞ்சுக்காக இது வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் பிரிண்ட், ஜஸ்ட் செக்அப் பண்ணுறதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ இது ஒத்து ஆயிடுச்சுன்னா அடுத்தது வந்து நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் மேக்னெட் நல்ல ஹெவியாக தான் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரிஜினல்.
இது வந்து ஒரிஜினல் ஜெயந்தி ஸ்பீக்கரு. நம்மக்கிட்ட காயில் போடுறதுனால இப்போ அது அப்படி கட்டாமல் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா இது வந்து கம்பெனி ஸ்பீக்கர் இல்லை, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. மேக்னெட் பாருங்கள், மேக்னைஸ் வாய்ஸ் வரும், எல்லாமே நல்லா தான் இருக்கும். இப்போ இதை வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஒன்ஸ் இந்த வாட்டி வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாருங்கள், இது பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு கிரில். இது பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு கிரில். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு மேக்னெட்டு, ஸ்பீக்கர் 6 இன்ச்சு. பாருங்கள், மேக்னெட் பார்த்திங்கன்னா காயில் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு காயில் தான் பெருசாக இருக்கும். ஸ்பீக்கர் 6 இன்ச்சு. ஏன்னா அந்த டாடா ஏசிக்கெல்லாம் இடவெளி கம்மியாக இருக்கும், அதுக்காக நான் ஒருத்தர் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கரும் இது பார்த்திங்கன்னா எப்படி தெரியும் மாற்றி அனுப்பிச்சிட்ருக்காங்க. ஏவியில் போடாமல் லைட்டில் போட்டுட்டாங்க. ஆனால் நம்ம வாங்கன்னு பார்த்திங்கன்னா இதுதான். இது எப்படி வந்துச்சுன்னு தெரியல, நானும் கவனிக்கல. இது வந்து பாருங்கள் ஏவி. சரி, இப்போ வந்து இது ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். இது வந்து மேக்னெட் சின்னதாக இருக்குது, ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பார்த்திங்கன்னா 4 இன்ச்சுக்கான கிரில். இது பார்த்திங்கன்னா 4 இன்ச்சுக்கு ஸ்பீக்கர் பாக்ஸு சரௌண்டிங்காக, ஓகேங்களா. வசந்த புராலஜிக் போர்டு. இது பார்த்திங்கன்னா வசந்தோடைய கிராண்ட் சப் பெரிய போர்டு. இது நம்ம யூஸ் ஏற்கனவே அவங்க செட்டு சரி ரெடி பண்ணிட்டோம். நம்ம எக்ஸ்ட்ரா செட்டு ரெடி பண்ணணும்னா வேணுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருக்கோம். இது ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா சப்புக்கான சப்பு போர்டுக்கு சப்பு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறதுக்காகன ஒயர். இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கருக்கு ஒயர் ஒரு 10 மீட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து 6 இன்ச் ஸ்பீக்கர், 4 இன்ச் ஸ்பீக்கருக்கான பாக்ஸு மொத்தமாக டோட்டலாக வாங்கிட்டு வந்துட்டோம். இது வந்து ரெண்டு போர்டு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் 8 இன்ச் சப்புக்கான சப் போர்டு, பாக்ஸு, ரவுண்ட் பாக்ஸு. இதை வந்து சிலிண்டர் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பேக் சைடு பார்த்திங்கன்னா ரவுண்டு வரும். இது ரவுண்டு சிலிண்டர் பாக்ஸு. திக்னஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்குது. ஹெவின்றதுக்காக தான் வாங்கிட்டு வந்தது. இது ஹெவியாக இருக்குது. இப்போ வந்து இதை வந்து ஒவ்வொன்றா ஃபிட் பண்ணி பார்த்துடலாம். இதுதான் நம்ம 8 இன்ச்சு டாடா ஏசிக்கு யூஸ் பண்ணுற சப்பு. கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். கரெக்டாக மேட்ச் ஆகுது. இது வந்து ஃபிட்டிங் தான் போடணும். இது மாதிரி ஃபிட்டிங் போட்டுடலாம். ஃபிட்டிங் போட்டு நம்ம செக் பண்ணால் தான் வந்து தெளிவாக வரும். இப்போ வந்து இது வந்து எல்லா ஸ்பீக்கருமே வந்து உங்களுக்கு டோட்டலாக வாங்கிட்டு வந்து ஸ்பேரில் வந்து ஃபிட்டிங் பண்ணிடலாம். ஃபிட்டிங் பண்ணிட்டு போடுறோம். ஏன்னா நம்ம ஃபிட்டிங் பண்ணுறதெல்லாம் வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு வந்து டைமிங் அதிகமாகுது. அதனால் சிம்பிளாக வந்துடலாம்.
தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்கள். முடிஞ்ச வரைக்கும் இதை ஃபுல்லாக ஃபிட்டிங் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் போடுறேன். நண்பர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து அது பார்த்துடலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்கள். நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாது பார்க்குறீங்க. முடிஞ்சிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்படி கூட ஒரு பில் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய கமெண்டும் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து வீடியோ போடும்போது நம்ம அதை மாற்றிக்கிறதுக்கான ஒரு வழியை கிடைக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் ஸ்பீக்கரு. 4 இன்ச் ஸ்பீக்கர்னால் 6 இன்ச் மேக்னெட்டு காயில். ஸ்பீக்கர் சைஸ் வந்து 4 இன்ச்சு. ஓகேங்களா? இது வந்து இப்போ வந்து ஃபிட்டிங் போட்டாச்சு. இது ஒரு ஸ்பீக்கரு, இது ஒரு ஸ்பீக்கர். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து சரௌண்டுக்கு, டாடா ஏசிக்கு பேக் சைடில் சரௌண்டாக ஃபிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு காயில், 6 இன்ச்சு ஊஃபரு. சரிங்களா? 8 இன்ச்சு காயிலில் 6 இன்ச்சு ஊஃபரு அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அதாவது நம்ம 8 இன்ச் ஸ்பீக்கர் போட்டிங்கன்னா இன்னும் ஒரு 2 இன்ச் அதிகமாகும் போது பாக்ஸ் பெருசாகுது. இப்போ வந்து அது பெருசாகிறதுனால என்ன பண்ணுறோங்க, அதே 6 இன்ச்சு அவுட்டில் வர ஸ்பீக்கர் காயில் மட்டும் ஸ்பீக்கர் பேப்பர் மட்டும் 6 இன்ச்சு, உள்ளே இருக்கிறது மேக்னெட்டு, உள்ளே இருக்கிற காயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு. அது மாதிரி அந்த வர மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமாக வரும். அதுக்காக இது மாற்றி வச்சுருக்கோம். இதுவும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது. இது ரெண்டும் ஓகே ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சப்பு தான். பாருங்கள், இது வந்து சப்பு ஃபிட்டிங் போட்டாச்சு. காட்டுறதுக்கு கொஞ்சம் இடம் இல்லை, இடம் இல்லாதனால அப்படியே இருக்குது. வந்து இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வண்டி வந்து இப்போ வண்டிக்குள்ளே வந்து இது வந்து எல்லாமே போட்டு லாக் பண்ணணும். வண்டியில் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி லாக் பண்ணணும். அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஃபைனலாக வீடியோ போட்டுருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ செட்டு வந்து ரெடி பண்ணணும். அது செட்டு பார்த்துடலாம். பாருங்கள், செட்டு வந்து ரெடி பண்ணிட்டோம். இதனுடைய ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இதனுடைய ஃபுல் லிங்க் ஃபுல்லாகவே இதனுடைய வீடியோனுடைய இந்த செட்டு எப்படி என்னென்ன மாடல், எப்படி எந்த இதில் நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கணுன்றதை பற்றி அடுத்த வீடியோ பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டோங்க நண்பர்களே. இது MSCRT யூடியூப் சேனல் பெண்ணாகரம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.